அன்பான மக்களுக்கு ஒரு சின்ன உயிரின் மகத்துவம் பெற்ற ஒரு மதிப்பு மரியாதை சார்ந்த ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. மனைவி ஒரு காலை வேளையில் மனைவி மனைவி கணவன்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இப்போ இருக்கிற உலகத்தில் பணம் இல்லாமல் வாழ்க்கை வாழறது ரொம்ப சிரமமாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. அதுக்கு கணவன் சொல்கிறாரு, நீ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நினைவோட வாழ்க்கை வாழ்ந்தால் அப்படி தான் தெரியும். நீ உயிருக்கும் மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குன்னு நினச்சன்னா இதோட உண்மையான மெய்ப்பொருளில் நீ காணக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் பெருசாக பொருள் படலைங்க, கொஞ்சம் விலாவரியாக விவரமாக சொல்லுங்களேன் அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. கணவன் அதுக்கு அன்றைய காலகட்டம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனை விஷயத்தை சொல்கிறார். ஒரு உலகத்தில் பணம், பொன், நகைகள், வைடூரியம், வைரம் எல்லாமே இருக்குது. ஆனால் அங்கே உயிர் வாழக்கூடிய மனிதர்கள் இல்லை. இந்த ஒரு நிலையில், இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த நகைகளோ பணமோ என்ன மதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு பகுதியாக வச்சுக்கோங்க. ஏன்னா பணத்தின் மகத்துவம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய மக்களின் மனப்பாங்கு வேறுபட்டு இருக்குது. அதுக்கு உண்டான ஒரு சின்ன கதை தான் இது. இதில் நீங்கள் உண்மையை புரிஞ்சிக்கணுன்றது நோக்கத்துக்காக தான் இந்த காணொளியை உங்களுக்கு கொடுத்துருக்கு, இது ஒரு கதை மூலமாக. அதுக்கப்புறம் கணவன் இன்னொரு உதாரணத்தை சொல்ல முற்படுறார். அன்றைய காலகட்டம், நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பண்டமாற்ற முறைன்னு ஒரு முறை இருந்தது. மனைவி கேட்குறாங்க, சொல்லுங்க, அப்படி ஒரு நிலை இருந்ததா என்ன? கணவன் சொல்கிறாரு, ஒரு பொருள் விவசாயம் பண்ணி அந்த பொருள் அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் வச்சுக்க முடியும். அந்த பருப்பு விவசாயம் பண்ணுறவர், அரிசி விவசாயம் பண்ணுறவர், ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் அந்த ஸ்டாக், அதாவது இருப்பு நிலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பொருளோட. அப்போது அந்த உப்பு விற்கிறவர் அப்படின்னா ஒருத்தருக்கு உப்பு தேவைப்படுது, ஒரு மக்களின் உப்பு தேவைப்படுதுன்னா அந்த உப்பு விற்கிறவருக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை அந்த ஊரில் அந்த நிலையில் இருக்கும். காரணம் என்னென்னா, அப்போது இவர்கிட்ட அரிசி இருக்கும். அந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அந்த உப்பை அவருக்கு வாங்குவார். அப்போது அரிசி வச்சுட்டு இருக்கிறவருக்கும் அந்த உயிர், அதாவது அந்த அரிசி உற்பத்தி பண்ண அந்த உயிருக்கும் உப்பு உற்பத்தி பண்ண உயிருக்கும் மதிப்பு மரியாதை இருந்தது. காரணம் என்னென்னா, இந்த உப்பு விற்கிறவர் இல்லைன்னா அந்த ஊரில் அந்த உப்புக்கு உண்டான டிமாண்டு ஆகிடும். அப்போ அந்த உப்பு உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வேறு யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒரு இன்பில்டு நாலேஜ் ஆஃப் தி டிஎன்ஏ, அந்த அறிவும் நுட்பமும் அவருக்கு மட்டும்தான் அந்த காலத்தில் இருந்தது. வேறு யாருக்கும் அந்த அறிவு நுட்பம் கம்மியாக இருக்கும். காரணம் என்னென்னா, அன்றைக்கி அப்படி தான் வாழ்ந்தாங்க. இப்போது நெல் பயிரிடுறவன்னா நெல் அதே மாதிரி தலைமுறை இருந்தது. அதே மாதிரி ஒரு பால் வியாபாரம் செய்கிறவராக இருந்தால் அதே விஷயம், பால் சம்பந்தப்பட்ட தலைமுறைகள் இருந்தது. இப்படி தான் மனிதனோட வாழ்க்கையோட ஆரம்ப காலகட்டம் வாழ்வியல் முறை இப்படி தான் இருந்தது. ஒரு அரிசி மூட்டை இல்லை 2 அரிசி மூட்டை வீட்டில் வச்சுக்கலாம். எதிர்பார்ப்போ ஆசையோ பெருசாக இருக்காது. காரணம் என்னென்னா, அரிசி அவ்வளோ மூட்டையை பதுக்கல் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அது பூச்சிகள் சாப்பிட்டுடும். இதுதான் இயற்கையை வச்சுட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சூட்சமம். இந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே
இயற்கைக்கு மாறா நீ அதிகமா வச்சன்னா, இயற்கை இன்னொரு உயிருக்கு அது வந்து தீனியா குடுத்துடும். இதுதான் இயற்கையின் நீதி, தர்மம் வந்து இங்க விளையாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. அப்படின்னு கணவர் வந்து மனைவி கிட்ட சொல்றார். இப்ப மனைவி குறுக்கிட்டு, "ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு. ஆனா இன்றைய காலகட்டத்தில பணம் இல்லன்னா படிக்க வைக்க முடியல. நடைமுறை வாழ்வாதாரம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு." கணவன் குறுக்கிட்டு, "திரும்பவும் நீ உன்னோட எண்ணப்பாட மாத்திக்காம, பழைய நிலைப்பாட்டிலேயே இருக்கியே. நான் இவ்ளோ கதை சொன்னதோட காரணம் என்னன்னா, இப்போ உனக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, அது இன்னொரு உயிரு தான் வந்து உனக்கு துணையா இருக்குமே தவிர, பணம் வந்து ஒரு கருவியா, ஒரு மதிப்பிடும் கருவியா இருக்குமே தவிர, அது ஒன்றுமே செயல்படாத நிலையில தான் அமையும். ஒரு உயிர் இன்னொரு உயிரு தான் சார்ந்து இயற்கையும், இறைசக்தியும் இங்க வந்து ஒரு நீதியும் தர்மமும் வச்சிருக்கு. பணம்ன்றது நடுவுல ஏற்பட்ட ஒரு மதிப்பிடும் கருவி தான். இத நீ புரிஞ்சுக்கிட்டியா?" என்று கணவர் வந்து மனைவி கிட்ட சொல்றார். மனைவி, "ஓ! அப்போ உயிருக்கு மதிப்பு, மரியாதை குடுத்து வாழ்ந்தா, நம்ப எல்லோரும் ஆரோக்கியமா, நலமும், வளமும் பெற்று வாழலாம்ன்னு சொல்றீங்க. நாட்டோட தன்மைக்கு, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு, நாட்டுக்கு முக்கியமான ஒரு குட்டி கதைங்க இது. இந்த கதை வந்து எல்லா மக்களும் பார்த்தாங்கன்னா, பணத்தால நெறைய பேரு நெனச்சிட்டு இருக்காங்க. பணத்தால தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்." அப்படின்னு கணவன் குறுக்கிட்டார். "அப்படின்னா, எனக்கு இறந்த ஆத்மாவ பணத்து மூலமா எடுத்துட்டு வர சொல்ல முடியுமா? இல்ல போன காலத்த பணத்தின் மூலமா அத திரும்பி வர வைக்க முடியுமா? இது எதுவுமே சாத்தியக்கூறு இல்லாத ஒரு நிலை. இதுதான் உண்மை. இதுதான் மெய்ப்பொருள். இதுதான் மெய்த்தன்மை. இந்த நிலைய உணர்ந்து மக்கள் வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஒரு உயிர், அதாவது ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் வந்து மதிப்பு, மரியாதை குடுத்து வாழக்கூடிய நிலை உயரும். ஒரு நாட்டின் ஒரு அறிவு புரட்சி, ஒரு மனிதநேயம் வந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த குட்டி கதை மூலமா நம்ப 2 பேர் சேர்ந்து தெரிவிச்சிருக்கோம். இது மக்கள் வந்து பார்த்து, இந்த பணத்துக்கு இனிமேலேருந்து பெருசா முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்கன்னு என்ற நம்பிக்கையில, இந்த காணொளிய உயிருக்கு மதிப்பு, மரியாதை கொடுத்து நாட்டின் மேன்மையும், முன்னேற்றத்துக்கு உறுதுணையா இருப்போன்றத நம்ப உறுதிமொழியா எடுத்துட்டு, ஒரு உயிர மதிக்கணுன்ற ஒரு கருத்த இந்த குட்டி கதை மூலமா நம்ப சொல்லியிருக்கோன்றத மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. நன்றி, வணக்கம்.